வணக்கம். இது உங்கள் ட்ரீம் மீடியா. நான் உங்கள் முருகப்பிரபு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக உள்ளே வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற அப்ளிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, 2010ஆம் ஆண்டு நடந்த ரயில் விபத்து மேற்கு வங்கதேசத்தில் நடந்த பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அங்கே என்ன அமானுஷங்கள் நடந்திருக்குது, இன்னும் இப்போ வரைக்கும் நடக்குது அப்படிங்கிறத புள்ளி விவரமாக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெளிவாக புரியும். கொஞ்சம் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அந்த ஷார்ட்டாக கொஞ்சம் வேகமாக நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான். பொறுமையாக சொன்னால் லேட் ஆகும். சரி, 2000 மேட்ருக்குள்ளே போயிடலாம். அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா அது இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மிதினாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், ஜார் கிராமம் அப்படிங்கிற ஒரு மாவட்டங்க, அந்த இடத்துல தான் அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது. அந்த ஆக்சிடெண்ட் நடந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஷனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்திஹா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடையில தான் இரவு, அதாவது அதிகாலைன்னு வச்சுக்கலாம், அதாவது ஒரு 3 மணிக்கு 2 மணி 3 மணி இந்த மாதிரி டைமில் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு பார்க்குறாங்க டீட்டெயிலாக. அப்போ பார்த்திங்கன்னா ஹவுராவிலேருந்து மும்பை நோக்கி ஒரு ட்ரெயின் வந்து வந்துட்டு இருந்துருக்குதுங்க. அந்த ட்ரெயினோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நானேஸ்வரி சூப்பர் டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ்ங்க. அந்த எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாவோயிஸ்ட்டுகள் சதி பண்ணி இந்த ட்ரெயினை கவுக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டவாளத்தை கட் பண்ணி அந்த ட்ரெயினை கீழே கவுத்துருக்குறாங்க. அப்படி கீழே விழுகும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து பக்கத்தில் இருக்கிற குட்ஸ் வண்டி மேலே பட்டு அந்த இடத்துல நிறைய பேர் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க, துடிச்சு மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்படி தரமுன்ற ரயில் பெட்டியின் மீது பக்கத்தில் இருந்த சரக்கு பெட்டி மேலே மோதனத்தினால அந்த ஸ்பாட்லேயே 148 பேர் அதே இடத்துல உயிர் விட்டுருக்குறாங்க. 180 பேருக்கு மேலே அந்த இடத்துல இருந்து காயப்படுத்தி மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை அடைஞ்சிருக்கிறாங்க. சரி, இந்த கோர விபத்து நடந்து பல மாதங்களுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட தண்டவாள பகுதிக்குள்ளே அந்த ட்ரெயின் போச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு வயசான ஒரு பெண்ணு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி வரதாகவும், அந்த ட்ரெயின் வந்து அந்த ஓட்டுநர் இருக்கிறாங்க இல்லையா, லோக்கோ பைலட்டு, அவங்க வந்து அந்த பெண் மேலே இடித்ததாகவும் பார்த்ததா சொல்கிறாங்க. பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு விபத்து நடந்துருச்சுங்க, இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு வந்தாங்க, எங்களால் ட்ரெயினை நிறுத்த முடியல, நாங்கள் விட்டுட்டோம், அந்த இடத்துல என்னன்னு சொல்லி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே போய் பார்க்குறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டரு மற்றவங்களாம் கூட்டிகிட்டு போய் அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு விபத்து நடந்ததுக்கு உண்டான தடையுமே எதுவுமே அந்த இடத்துல இல்லை. இது வந்து தொடர்ச்சியாக நடக்குது. எப்படின்னா, எல்லா டிரைவர் அந்த வழித்தடத்தில் போகிற எல்லா லோக்கோ பைலட்டுக்குமே இந்த சம்பவம் வந்து நடக்குது. அப்போ ஒரு டைமும் அவங்களுக்கு இந்த இடத்துக்கு வரும்போது திகிலாகவே மாறுது. இன்னமும் அந்த இடத்துல நடந்துகிட்ருக்குதுன்னு சொல்லி அந்த டிரைவருங்கெல்லாம் லோக்கோ பைலட்லாம் சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை ஒட்டி ஊரெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் அவுட்ரு ஏரியா தான் சொல்கிறாங்க. அங்கே குடியிருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் டைம் 1 to 3 வரைக்கும் நைட்டு விடி காத்தாலுன்னு வச்சுக்கோங்க, அதிகாலை அந்த டைமில் ஒரு அலறல் சத்தமும் ஒரு அழுகு சத்தமும் மிகப்பெரிய அளவில் கேட்குது, இன்னமும் கேட்டுகிட்டு தான் இருக்குது, அது நாங்களாம் உணர்ந்துருக்குறோம், எங்களுக்கெல்லாம் அதை பற்றி தெரியும் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இடத்துல அனுபவித்து பார்த்தவங்க எல்லாம் சொல்கிற விஷயங்கள் தான். சரி, நம்ம எப்பயும் போல் அறிவியலுக்கு போயிடலாமா? அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? சரி, ஓகே. இங்கே தான் அறிவியல் சொல்கிறது. இப்போ அறிவியல் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கவும் முடியாதுங்க. அப்போ பார்த்தவங்க சொல்கிறது பொய்யா, அதை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் சிலருக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. சொல்கிறத நம்ம கேட்டு நம்புறதும் நம்பாதும் அவங்கவுங்க சௌரியம். அது மூட நம்பிக்கையோ மத நம்பிக்கையோ அதை தாண்டி ஆவிகள் அமானுஷம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த காலத்துலேருந்து. சரி, இப்போ நம்ம அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துடலாம். அதாவது இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு இல்லையா, 148 பேர் செத்தாங்க இல்லையா, அந்த இடம் பக்கமாக வரும்போது இந்த டிரைவர் மனசில் என்ன தோணுமா, இந்த இடத்துல இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, அப்போ இந்த இடத்துல இந்த ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் இந்த மேட்ரஸை வந்து ஸ்டோர் ஆகிருமா. ஸ்டோர் ஆனாலும் ஒரு நடுக்கமும் மயக்கமும் அந்த இடத்துக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ முன்னாடி சின்னதாக ஒரு மேகமூட்டம் அவங்க பார்த்தா கூட ஒரு விபத்து நடந்த மாதிரி ஒரு பெண் வந்த மாதிரி அவங்களுக்கு தோணுது மனசுக்குள்ளார. அவ்வளோதான், இது ஒரு மாயை அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்லுது. புரியுதுங்களா?
இப்போ அறிவியல் சொல்கிறது எல்லாமே நம்ம ஏற்றுக்க முடியாது. மருத்துவத்துறையில் வேணால் அறிவியல் பெரிய சாதனை பண்ணலாம் ஒழிய, அந்த ஆன்மீகத்துக்குள்ளார அறிவியலை உள்ளே கொண்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரி வராதுங்க. அதுக்காக அதை ஏற்றுக்கவும் இருக்க முடியல, ஏற்றுக்கவும் முடியல. இந்த வீடியோவை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காதவங்க போகலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் இந்த இடத்துல இன்னமும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதா இந்த அமானுஷத்தை பார்த்ததா அந்த லோக்கோ பைலட்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பக்கம் போகிறதுக்கே ட்ரெயின் போகும்போது அது எல்லை எப்படா கடப்போம், எப்படா தாண்டுவோம் அப்படின்னு சொல்லி தோணுது. முன்னாடி வரும்போது ஐயோ அந்த பக்கமாக வருது ட்ரெயின் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. சரி, இது மாதிரி ஒரு பலதரப்பட்ட அமானுஷ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரீம் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.